எல்லா புகழும் முருகனுக்கு என்ன வந்து சொல்லணும். ரொம்பவே ஹாப்பியான நாள் இன்றைக்கி. ஏன் அப்படின்னா டிசம்பர் 27 எங்கள் மாமாவோட பர்த்டே. யதார்த்தமாக கோயில் போகலாமான்னு கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க அழைச்சிட்டு போன கோயில் தான் வந்து சிக்கல் சிங்காரவேலனை வந்து பார்க்கறதுக்காக. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் லவ் மேரேஜில் தான் வந்து ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்லேயே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. இவங்க வந்து மேரேஜே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆன மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அதனால் யதார்த்தமாக இன்றைக்கி போவோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. திடீர்னு நினப்பு வந்துச்சு இன்றைக்கி வந்து எங்கள் மாமாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஷேர் பண்ணாங்க. சரி மாமா சார்பாக வந்து நம்ம வந்து அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பாடு வாங்கி அன்னதானம் கொடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக வந்து வந்தோம். அவங்களோட வந்துட்டு ஈவினிங் எப்பவும் போல் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வீட்லையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் சாமியும் கும்பிட்டுட்டு வந்து ரொம்பவே ஹாப்பியான நாள். இதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னை வந்து ப்ளெஸ் பண்ணுறீங்க, தம்பியும் ப்ளெஸ் பண்ணுறீங்க, ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறீங்க. இதே பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்போவுமே தேவை. நிறைய பேர் வந்து வீட்டில் என்ன பண்ணுறீங்க, ஈவினிங் டேஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால் ஒரு